முக்கிய செய்தி. அதிமுகவில் 4 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதுக்கான பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தேர்தல் அறிக்கை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கைகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் முழு கவனம் செலுத்துவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தயாராகி இருக்கிறார்கள். அதே போல தற்பொழுது அதிமுகவிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்களுக்கு பல்வேறு வகைகளில் நலம் பயக்கும் வகையிலான தேர்தல் அறிக்கையினை தயார் செய்வதற்கு கழகத்தின் சார்பில் பின்வரும் குழு அமைக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை, வளர்மதி, OS மணியன், அதே போல RB உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் கொண்ட அந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 பேர் கொண்ட இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பட்ட மக்களின் கருத்துக்களையும் கேட்டு அதனை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளை பெற்று அதற்கான தகவலை தருவார்கள். அதற்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்திருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், செம்மலை, வளர்மதி, OS மணியன் உள்ளிட்டோர் 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், செம்மலை, வளர்மதி, OS மணியன், சி.வி. சண்முகம், வைகை செல்வன் உள்ளிட்டோரும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். 10 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை எடப்பாடி பழனிசாமி நியமனம் செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.